அவக் கமால் துமைல் பிள்ளைங்க எல்லாம் 10th ஃபெயில் எச்ச வேலை இங்க வேணா பின்னாடி பேசுக்க என்ன வேணா 8th வீக் மால்லாக்கா தூக்கி வை அல்லாடா என்னமாமே. நீங்க அவர் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவரும் எங்களை மாதிரி கையை ஆட்டமா பேச மாட்டாரு இப்போ. ஏன்னா அந்த உள்ள ஒயிட்ல தான் இருப்பாரு அவரும் ரேப்ல தான். அதே மாதிரி ஜோபி ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபி அப்படின்னா ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபின்னா என்ன? சந்தோஷ் நாராயண் சாருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அவர் வந்து அங்கெல்லாம் போயிட்டு நேரடியாக போய் பார்த்து அங்கேருந்து வந்து ஒரு டேலண்ட்ஸை பிக் பண்ணுறாருன்னா அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. அப்போ ரேப்பர்ஸ்ன்னு கொஞ்சம் சேஞ்ச் ஆகலாம். இன்னும் பேகி பேண்ட்டு கொஞ்சம் கிழிஞ்சா மாதிரி போட்டு ஒரு மாதிரி கச்சிஃப் கட்டின்னு இப்படிலாம் இருந்தால் ரேப்பர்ஸ். எனக்கு முன்னாடிலேருந்து பாடுறவங்க இருந்து எல்லாரையுமே நான் கூப்பிட்டேன். ஸோ நான் கூப்பிடும்போது ஏன் அதை கூப்பிட்டேன்னா நீங்களும் வரணும். இப்போ நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்களும் மேலே வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நாங்கள்லாம் ஒரு கம்யூனிட்டி. இந்த அசல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாட்டு ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அசல் வந்து என் மச்சான் மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு க்ளோஸாக தெரிஞ்சனால ப்ரோ டிவி நேயர்கள் எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம யாரு கூட இணைஞ்சிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசமகான். ஸோ தாசமகான் அப்படின்னு பீஃபு அது ஞாபகம் நிறைய இருக்கும். ஸோ தாசமகான் ஒரு படம் வந்திருக்கு. அந்த படத்தில் ரேப்பர்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து எங்க கூட 4 ரேப்பர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அப்படி இல்லை 3 ரேப்பர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. அதுலேயும் வந்து மியூசிக் டேரக்டரும் பிரிட்டோ அவங்களும் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அவங்க வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்க வரும் நல்லா சூப்பராக இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸோ நான் நல்லா தான் இருக்கேன். ஆல் குட். பக்காவா இருக்கீங்க ப்ரோ. ஸோ ரேப் பீட்டு ஃபர்ஸ்ட் சிங்கிள் பார்க்குறோம். ஸோ ஹரிஷ் கல்யாணியே ஒரு மாதிரி டோட்டலாக மாற்றிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாருமே இதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? ஏன்னா அவர் காஸ்டியூம் மாறி இருக்கு, ஸ்டைல் மாறி இருக்கு. டைரக்டர் ஒரு காரணமாக இருக்கலாம். ஆனால் டைரக்டர் தாண்டி கூட இருக்கவங்க க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்களே, பசங்க ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க, நம்மளும் ஆக்டிவாக மாறிடணும்னு சொல்லி ஹரிஷும் வந்து அந்த அளவுக்கு இறங்கி இருப்பாரு அப்படின்னு தெரியுது. டெஃபினட்டா. ஸோ அவர் ஸ்பாட்ல எப்படி இருந்தார் அதை பற்றி சொல்லுங்களேன். ஸ்பாட்ல நான் பார்த்ததை விட இவங்கெல்லாம் நிறைய எனக்கு கூட நடிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம் தான். இப்போ அவர் சேஞ்சு அந்த ஆட்டிடியூட் வைஸ் லுக் வைஸாக அது சேஞ்சுக்கு எஸ். அப்போ அவங்களோட சேர்ந்து நானும் அந்த ஜோன்ல மாறிட்டு அது கூப்பிட்டு சட்டை ஃபைன். ஸ்பாட்டில் நான் பார்த்த வரைக்கும் ஹரிஷ் கல்யாணம் வந்து ஆல்மோஸ்ட் எவ்ரி டைம் ரீடிங் ஆம்பியன்ஸ் எப்பயுமே நம்ம வந்து அந்த ஃப்ளோலே இருக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த வைப்லேயே இருக்கணும். ஒரு ரேப்பர்னா அந்த லுக், அந்த ஆட்டிடியூட், அந்த வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் எல்லாத்தையும் இப்படி மெயின்டைன் பண்ணணும். உண்மையாலுமே பசங்க இப்போ இவங்க ஸ்பாட்டில் பார்க்கும்போது என்ன அக்சசரிஸ் போன தடவை சொன்ன மாதிரி ஆக்சசரிஸ் கொண்டு நோட் பண்ணி கேட்பாரு, இது எங்கே பிடிச்ச, இது நல்லா இருக்கே அந்த மாதிரி. ஸோ தட் மச் இன் டு த ஃபிலிம் அவர் அந்த விஷயத்தில் எனக்கு தெரிஞ்சு இவங்க இன்னும் பெட்டராக நீங்கள் ஸ்பாட்டில் இவர் நீங்களாம் தனி இவரில் ஸ்பாட்ல வந்து இப்போ ஹரிஷ் கல்யாண் ப்ரோ வந்து உங்களுக்கே தெரியும் அவர் வந்து ஒரு ரேப்பரா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் வந்து இங்க ஆக்டரா எல்லாமே எங்க கூட சேர்ந்து ரேப்பரா தான் இருந்தாரு. அவர்கிட்ட இப்ப நெக்ஸ்ட் நீங்க அவர் இன்டர்வியூ எடுத்தீங்கன்னா அவரும் எங்களை மாதிரி கையை ஆட்டமா பேச மாட்டாரு இப்போ. ஏன்னா அந்த உள்ள ஒயிட்ல தான் இருப்பாரு அவரும் ரேப்ல தான். அதே மாதிரி நாங்க யூஸ் பண்ற வேர்ட்ஸ்ல இருந்து எங்களோட நாங்க எப்படி பேசுறோம், நாங்க எப்படி இருக்கோம், எங்களோட ஆட்டிடியூடு, ஆக்சசரிஸ் எல்லாமே அவரு நோட் பண்ணுவாரு. ஸோ அவரு நோட் பண்ணி இது என்ன, இது புதுசா இருக்கு, என்ன அப்படி, இது எதுக்காக போட்ட அந்த மாதிரிலாம் கேட்டு வெரி மச் இன்வால்வ்டு. ஒரு ரேப்பர்னா வந்து நான் சும்மா ஆக்ட் பண்ணிட்டு போயிடக்கூடாது. நான் அந்த மாதிரி வாழ்ந்து நீங்க எங்க கூட இருந்தாரு அவரு. இந்த ஷூட்டுக்கு முன்னாடி எங்க கூட எல்லாம் இருந்தாரு. ஸோ அதனால வந்து அவரும் வந்து ஒரு ரேப்பர் ஆகிதான் வந்து ப்ராப்பரான ஒரு ரேப்பர் அவரு. அண்ட் எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க ரேப்லயே வந்து நிறைய ப்ராக்டிஸ் ஸ்டுடியோலாம் போட்டிருந்தாரு. சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. சம்டைம்ஸ் வந்து ஜோபி, இப்போ நான் சொல்றேன் ஜோபின்னு ஏதோ ஒரு வார்த்தை எழுதுறேன், ஏதோ ஒரு வார்த்தை எழுதுறேன், இதெல்லாம் என்னடா தம்பி அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டாரு. கண்டிப்பா இன்சிடென்ட் இருக்கா சொல்லலாம்? நீ சொல்லு. கேட்டிருக்காரு. எப்படின்னா அதுல வர ஒரு வேர்ஸ் இருக்கு, ஸ்டேடு ரொம்பவே டைட்டு, என் பைக்கு வேற வெயிட்டு, அதை தூர போட்டு பிளாட்ஃபார்மில் ஓட்ட போகிறேன் ஃப்ளைட்டு. இதுதான் சார் எழுதியிருக்கேன். டேய் வீட்டில் நீ பண்ணுறது ஏரியாவில் பண்ணுறதுலாம் நீ எழுதி பாட்டில். இல்லை சார் வருது அதனால அப்படியும் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வருது அதனால அப்படியே என்ன மீனிங்னே தெரியலையப்பா, இந்த மாதிரி மீனிங் ரொம்ப வித்தியாசமா தெரியுங்களப்பா அப்படின்னு கேட்டாரா? நீங்க சொன்னீங்களா? அந்த மாதிரி எதுவும் பெருசா மீனிங் தெரியாத அளவுக்கு ரொம்ப
ஒரு பார்க்காத வார்த்தை எதுவும் யூஸ் பண்ணது இல்லை. ஆனா புழக்கத்துல இருக்க வார்த்தை தான். அவர் அதை ஃப்ரேம் பண்ணும் போது ஒருத்தர் ஒரு மாதிரி ஃப்ரேம் பண்ணுவோம்ல, அது புரியாம போயிடும். லைக் அதை ஒரு மறைவான ஒரு மீனிங் இருக்கும். அந்த மாதிரி விஷயத்த மட்டும் தான் அவர் கேட்பாரு. மோஸ்ட்லி அவர் வந்து எங்ககிட்ட கேட்கறது வந்து ஒரு வாட்டியும் நாங்க ஸ்பாட்ல இருக்கும்போதும் சரி, நாங்க ரிஹர்சல்லாம் பண்ணிட்டு இருந்தோம் அந்த ரேப் பேட்டிலோட இதுக்கெல்லாம். அப்பவுமே அவரோட லிரிக்ஸ் அந்த ஷீட் வந்து அவர் கையிலேயே இருக்கும். அவரோட ஷார்ட் முடிஞ்சிருச்சு, ப்ராக்டிஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அவர் தனியா உட்காந்து யார் அந்த வேர்ஸ் பாடிருக்காங்களோ அவங்களை கூப்பிட உட்கார வச்சு ஃப்ளோ பண்ணிட்டே இருப்பாரு கூட உட்காந்து. ஆமா. ஸோ அது ரொம்ப நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஜோபி ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபி அப்படின்னா ஆக்சுவலி உன் ட்ரூ லவ் என் ஹாபின்னா என்ன அப்படின்னா வந்துட்டு உனக்கு வந்து ட்ரூ லவ் ஹாபியா இல்லை ப்ரோ, நான் அவனை கலாய்க்கிறேன். டே ஜோபி, உன்னோட நீ பண்ற ஒருத்தைய ட்ரூ லவ்வா ஒருத்தைய பண்றல, அவ வந்து எனக்கு ஹாபி தான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கிறான். ஓ, அதுதான் நீ வந்து டே ஜோபி ட்ரூ லவ் என் ஹாபி அப்படின்னு எழுதிருக்கியா? யா ப்ரோ, ரேப் பேட்டில் நம்ம வந்து ஒருத்தவங்களை ரோஸ்ட் பண்ணோம் கன்ஃபார்மா. ஸோ அந்த மாதிரி போயிட்டு அவர் என்ன மேட்டர்னு கேட்டு அவருக்கே லைக் புரிஞ்சுட்டு, அதான் சொல்றேன், இதுக்கெல்லாம் முன்னாடியே அவரும் ப்ரிப்பேர் ஆயிட்டாரு. நிறைய வீடியோஸ்லாம் பார்த்து எங்களை பார்த்து. ஸோ அதனால மோஸ்ட் ஆஃப் த வேர்ட்ஸ் அவருக்கே தெரியும். ஸோ அதனால சூப்பரா போச்சு. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே லைக் ஷூட்டிங்க்கு போறதுக்கு முன்னாடியே அவரோட ஆஃபீஸ்க்கு எங்க எல்லாருமே இன்வைட் பண்ணி ஒரு ஜாமிங், நாங்க போறதுக்கு முன்னாடி அவர் ஆல்ரெடி வீடியோ எல்லாம் பார்த்து வச்சிருக்காரு. நாங்க போகும்போது பீட் பாக்ஸ் எப்படி பண்ணணும்னு அவர் ஒரு ப்ராசஸ் ஆரம்பிச்சிட்டாரு பீட் பாக்ஸ் கத்துக்கிறதுக்கு. அதை எங்க கிட்ட பண்ணி காட்டி இது இப்படிதானே பண்ணுவீங்க அந்த மாதிரி அவர் ஆல்ரெடி டவுட்ஸோட தான் வந்தாரு, தவிர எப்படி பண்ணணும்னு வரவே இல்லை அவர். நாங்க எங்களை மீட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பீட் பாக்ஸ் வீடியோலாம் நிறைய பார்த்து அது பீட் பாக்ஸ் எப்படி பண்றதுன்னு ஒரு ஃப்ரேம் வந்து அதுக்கப்புறம் ஒரு நிறைய இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் கேட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை மீட்டே பண்றாரு. நீங்க வந்து இப்போ சாங்ஸ் எழுதிட்டு இந்த சாங்ஸ் இந்த லிரிக்ஸே நான் எங்களுக்கு வித்தியாசமா இருக்கும், இல்ல இந்த ஸ்பெசிஃபிக்கா இந்த சாங்க்கு இல்ல இந்த ட்ராக்கு வந்து லிரிக்ஸ் எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணுவோம், அதர்ஸ் வந்து டிஃப்ரெண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு என்ன இருக்கா? இல்லை எப்படின்னா வந்து இப்போ அவங்க ஏரியா வந்து ராயப்பேட்டா, ஓகேவா? ஸோ வந்துட்டு இப்போ நான் பிறந்து வந்ததெல்லாம் தேனாம்பேட்டு, ஓகேவா? இவன் பிறந்தது வியாசர்பாடி. ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து சென்னையில் ஏற்கனவே கானாலாம் வேற லெவலில் பீக்கில் இருக்கிற ஏரியாவிலேருந்து தான் வந்திருக்கோம். ஸோ அங்கேருந்து வந்து நாங்கள்லாம் ஹிப்ஹாப் சூஸ் பண்ணதே கண்டிப்பாக அது எங்களுக்குள்ள வந்து ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு எல்லாருக்குமே தோணுனால தான் நாங்கள் எல்லாருமே இங்கே ரேப்பர்ஸாக இருக்கோம். அவங்க இப்போ நார்மலாக வந்து என்னது ஒரு குத்துப்பாட்டு போட்டால் நம்ம சென்னையில் போதும் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஆட ஆரம்பிச்சிருவோம். பட் அதையும் தாண்டி நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஒன்று பண்ணணும் அப்படின்றத எடுத்துகிட்டு போனால தான் நாங்கள் ரேப்பர்ஸாக ஆனோம். அண்ட் அந்த வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க போகிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம எப்படி வந்து டிஃப்ரெண்ட்டாக அதை காட்டலாம். இப்போ நம்ம தமிழ்லயே போயிட்டு இருக்குன்னா அதுக்குள்ள ஒரு 2 இங்கிலீஷ் வார்த்தையை போட்டு இன்னொரு தமிழ்ல போட்டு ரைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பேசிக்கா வேர்ட்ஸ்லாம் வந்து ஒரே மாதிரி இருக்கும்னா இருக்காது. பட் ஆனால் ஒரே வேர்டுக்கு நிறைய மீனிங் இருக்கும்ல, அந்த மாதிரி வேற வேர்ட்ஸ் போட்டிருக்கோம். இன்னொரு விஷயம்னா ஆப்போசிட் கேங் வேற இருக்கு. ஸோ நீங்க எந்த கேங் இன்ன வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண நீங்க வந்து ஹரிஷோட கேங்கா இல்ல வந்து பீட்டர் அது சேம் கேங். ஆனா இது திங் அபவுட் திஸ் ரேப் பேட்டில் அதான் ஸ்பெஷல். இப்போ நம்ம படம் பார்க்கும்போது இட் இஸ் டிஃப்ரெண்ட் டீம் சண்டை போடுற மாதிரி இருக்கும். பட் சாங்கை கிரியேட் பண்ணும்போது இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா டிஸ் பேட்டில், அதாவது சொல்லுது இந்த சைட்லயும் இவங்களே இருப்பாங்க அந்த சைட்லயும் இவங்களே இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து. ஆமா, இது எப்படின்னா மேக் இட் இன்ட்ரெஸ்டிங். அதுதான் எங்களுடைய மொத்த அஜெண்டாவும் அதுவாக தான் இருந்தது. ஆப்போசிட் சைடில் ஒன்று வைக்கணும்னா இது லைட்டராக இருந்தால் இவங்களுக்குள்ளேயே அதை பேசிக்கிறாங்க, இது அதுக்கு ஈக்குவலண்டா இல்லையா, அவன் என்ன மாதிரி ஒரு டிஸ்க் கொடுத்துக்கிறான், கிட்டத்தட்ட அடிச்சு வெளில அமைச்சுக்கிறான். நம்ம எப்படி இருக்குன்னா அவரும் இங்கே வர்றாரு வந்து அப்போ இப்போ இப்படி ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி, நான் அந்த மாதிரி மைண்டில் வச்சது உங்களை அடிக்கிறதுக்கு நீங்களே பிளானிங்க அந்த மாதிரி. இட் வாஸ் ஒன். அதான் சொல்ல, இது வந்து ஒரு பேட்டிலாக வெளியே வந்து பார்க்க தெரியலாம். பட் மேக்கிங் இட் இன்ட்ரெஸ்டிங். இவங்க எல்லாரும் ஒர்க் கிளாஸ் ஒரே டீம், 2 ஆளாக சேர்ந்து சண்டை போடுறாங்க. யாராச்சும் ஒருத்தவங்க சப்போர்ட் பண்ணுவோம், ஒன்று சோஷியல் மீடியா சப்போர்ட் சரி, இல்லை ஒரு மியூசிக் டைரக்டர் சப்போர்ட். அதில் சேர்ந்து மூவ்மெண்ட்னும் போது ஒரு கேங்காக இருக்கும்போது நீங்கள் அங்கேருந்து நீங்கள் லிரிக்ஸ் கற்றுக்கலாம், ஆட்டிடியூட் கற்றுக்கலாம். அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு குரூப் பண்ணியதுக்கு எல்லாமே வந்து மூமெண்ட்ஸ் வந்து மூமெண்ட்ஸ் பற்றி பேசலாம். யா ஷுர். மூமெண்ட் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் ஆனது வந்து ஒரு 5-6 இயர்ஸ் பேக். அது வந்து ஸ்டார்ட் பண்ண ரேப்பர்ஸில் வந்து நானும் ஒருத்தன், நாங்களும் எல்லாருமே வந்து அதுலேயும் இருக்கோம். அது வந்து லில் ஃபில், அப்புறமா MC வல்லுவன், அப்புறம் அவங்களாம் இருந்தாங்க. ஸோ அப்படிதான் வந்து மூமெண்ட்ன்ற ஒரு மேட்ரு ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் எதுக்கு அதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து எல்லாருக்குமே எல்லாரையும் தெரியணும் ரேப் பண்ணுறது. அப்போ வந்து ரொம்ப கம்மி ரேப்பர்ஸ் இருந்தாங்க. ஸோ ரேப்பர்ஸ் மட்டும் இல்லாமல் பீட் ப்ரொடியூசர்ஸ், ஏன்னா எங்களுக்கு வந்து யாருமே வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து பார்க்கல எங்களை அப்போ. ஸோ அதனால ஒரு ரேப்பர் வந்து பாட்டு எழுதிடுறான், எப்படி அது மியூசிக் போடுறது, யாரு போடுவான்னும் போது பீட் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் ஒரு இடத்துல கேதர் பண்ணா, ஸோ புது பீப்புள் வரும்போதும் அந்த பீட் ப்ரொடியூசர்ஸ் வந்து பார்த்து கொலாப் பண்ணலாம்
அப்படின்ற ஒரு கம்யூனிட்டியாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கோயம்புத்தூர்ல இருந்துலாம் பீப்புளை கூப்பிட்டுருந்தோம், ரேப்பர்ஸ் எல்லாம் கூப்பிட்டுருந்தோம். அப்போ வந்து ஒரு 30-40 பேர் வந்து இருந்து ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ வந்து அங்கே வந்து சும்மா ஒரு 100 பேர் இருக்காங்க. அது வந்து வெரி மச் ஹாப்பி. அது வந்து நம்மளோட இவ்வளோ க்ரோ ஆயிருக்கு, ஹிப்ஹாப் கம்யூனிட்டியே இவ்வளோ பெரிய க்ரோ ஆயிருக்கு. அண்ட் வந்து இப்போ வந்து மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் பார்க்குறாரு. சந்தோஷ் நாராயண் சாருக்கு வந்து ரொம்பவே தேங்க்ஸ். அவர் வந்து அங்கெல்லாம் போயிட்டு நேரடியாக போய் பார்த்து அங்கேருந்து வந்து ஒரு டேலண்ட்ஸை பிக் பண்ணுறாருன்னா அது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்கு. ரொம்ப ஹிப்ஹாப் கம்யூனிட்டிக்கே ரொம்ப பெருமை அது. ஆமா, அதே மாதிரி உங்களுக்கு ஜாமிங் பண்றதுன்னு ஒரு டைமிங்லாம் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சாட்டர்டேஸ் ஆர் சண்டேஸ்ல வந்து ஜாமிங் பண்ணலாம். எல்லாரும் வேலைக்கெல்லாம் போறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த வீக்கெண்ட்ஸ்ல எல்லாருமே அது கேதர் ஆனாதான் அதுக்கு அழகா இருக்கும். ஸோ யாரையும் விட்டுட்டு மிஸ் பண்ணிட்டு அது அந்த மாதிரி இருக்க வேணாம், எல்லாரும் வர நல்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சண்டே, மோஸ்ட்லி சண்டே தான். We have a group. அந்த மொமெண்ட்னு எங்க கிட்ட ஒரு குரூப் இருக்கு. இங்க இருக்கிற சென்னை ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேட்டீங்கன்னா அந்த ஒரு குரூப்ல அதுல இருப்பாங்க. 300 பேருக்கு மேல இப்ப இருக்காங்க. ஸோ அந்த குரூப்ல வந்து ஒரு மெசேஜ்ல வந்து நாங்களே பேசிப்போம், இந்த சாட்டர்டே வைக்கலாமா இல்ல நெக்ஸ்ட் சாட்டர்டே வைக்கலாமா அப்படின்னும் போது எத்தனை பேர் வந்து அவைலபிளா இருக்காங்கன்றத பார்த்து we are fixing the. இப்போ வந்து அது ஒரு ஈவெண்டா ஃபிக்ஸ் பண்ற அளவுக்கு போஸ்டர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி இப்போ அது அவ்வளவு பெருசா ஆகியிருக்கு. வினித் வரப்பிரசாத் ப்ரோக்கு வந்து எங்களை பார்த்து ஒரு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ். எப்படின்னா வீடியோலாம் வந்து எடுத்துட்டு, ஏன்னா அவர் வந்து பேக்ரவுண்ட்ல அவ்வளோ ஒர்க் பண்ணி வந்து எடுத்துட்டு இப்போ பார்க்கும்போது அவர் வந்து பார்த்துட்டு எங்ககிட்ட சொன்ன வார்த்தை, நாங்கள் 3 பேர் தான் இருந்தோம். பிரிட்டோ ப்ரோ இருந்தோம், வினித் ப்ரோ இருந்தோம், நான் இருந்தேன். ஸோ பார்த்துட்டு அவர் சொன்ன வார்த்தை, ரேப் பேட்டில் அந்த பீட்டை கேட்டுட்டு என்ன சூர்யா பண்ண முடியுமான்லாம் கேட்கல. இதுதான் சூர்யா பண்றீங்க, எனக்கு தெரியும், பாய்ஸ்லாம் பார்த்துட்டு பண்றீங்க அப்படின்றாரு. ஓ ஓகே, ஒருத்தர் வந்து இவ்வளோ கான்ஃபிடன்ஸ் வச்சு இறங்கியிருக்காருன்னா அவருக்கு அவ்வளோ டீப்பாக அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவ்வளோ டீப்பாக அவர் நோட் பண்ணி எங்களை வந்து பிக் பண்ணி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட கொடுத்தாரு. இவர் அப்படியே அள்ளி போட்டு அதுக்காக அள்ளி போட்டு அரௌண்ட் 30-35 பீப்புளை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோ ஃபுல்லாக காமிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour வீடியோ. அது எல்லாரும் வரிசையாக பாடுறாங்க, ஒருத்தர மார்க் அப் பண்ணிகிட்டே வராங்க. சரி ஓகே ஃபைன், எவ்ரிபடி இஸ் காட் ஸ்கில்ஸ். இதில் நம்ம மைக்கில் பாடக்கூடியதுன்னா இப்போ சில பேர் இதில் வந்து மைக்கில் வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஏன்னா அவங்க எழுதுற போது கண்டென்ட் சூப்பராக இருக்குது, பட் தே couldn't get the flow. we need to ஷார்ட் லிஸ்ட். ஒரு 30 பேரையும் ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப டஃப். ஏன்னா அதில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 16 பேருக்கு வந்ததுக்கப்புறம் we started doing a song. தாசமகன்னா ஒரிஜினல் தாசமகன் ஹிஸ்ட்ரி தெரியுமா? போய் பீஃப்லாம் சாப்பிட்ருக்கீங்களா? அந்த கதைகள்லாம் படிப்பேன் நீங்க விசாரப்படி. ஸோ இவர் சாப்பிட்ருப்பாரு. மற்றவங்களாம் எப்படி போனீங்க? தாசமகன் சொன்னதுக்கப்புறம் அங்கதான் ஒரு அடி அந்த இடத்துக்கு போகணும், போயிட்டு அந்த இடத்துல சாப்பிடணும், இல்லை அந்த இடத்த பார்க்கணும் அப்படின்ட்டு எல்லாம் ட்ரை பண்ணீங்க. இதெல்லாம் தோணவே தேவையில்ல, பார்த்தே வேணாம் ப்ரோ, இதெல்லாம் தோணவே எங்களுக்கு தேவையில்ல. ஷூட்டிங்ல வாழ்ந்தோமே, வந்து நாங்கெல்லாம் உட்காந்து நைட் எல்லாம் எனக்கு ரேப் பேட்டில் பண்ணப்போ கூட இட் ஃபெல்ட் ரொம்ப பெரிய பாட்டெல்லாம் ஷூட் போகும்போது ஐ ஹேட் சம் கான்ஃபிடன்ஸ். ஓகே இது பேட்டில் மாதிரி, உண்மையாலுமே பேட்டில் மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இது வந்து மாதிரிலாம் இல்லை, இவர் கேட்டது கரெக்ட், அதான் கேட்டது இது கிடைச்சது மாறி இல்லாமல் கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு. இட் வாஸ் ஒரு பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கும். அவர் ஹரிஷ் கல்யாணை பார்க்குறதும் இட் வாஸ், ஏன்னா டான்ஸ் ஆடிட்டு பாடணும், அந்த ஒரு சில சீக்வன்ஸ் எல்லாம் ரொம்ப டயரிங்காக தான் இருந்துச்சு. நான் ஒரு 3 மணி 4 மணி இருக்கும் விடிய காலையில், எல்லாருக்கும் தெரியுது நல்லா தட்டுறாங்கன்னா அந்த டைம்ல தேவர். நீங்க பாட்டு பாடுவீங்களா? பாடுவேன். டான்ஸ் ஆடுவீங்களா? ஆடுவேன். ரெண்டுமே சேர்ந்து பண்ணும்போது இல்ல அது மூச்சு வாங்க அப்படின்னு சொல்ல முடியல, பண்ணிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி ஹரிஷ் கல்யாண் ஹெவியா பண்ணாரு. அந்த விஷயத்துல சூப்பரா எக்ஸைட்டிங்கான அனுபவங்கள் இருந்துச்சு எனக்கு. இப்போ நீங்க எல்லாம் ரேப்பர்ஸா மாறிட்டீங்க, ப்ரொஃபஷனல் ரேப்பர்ஸா இருக்கீங்க, எல்லாருக்குமே வந்து பர்சனல் லைஃப் ஒன்று இருக்கும். ஸ்டார்டிங்ல வந்து இப்போ நீங்க வந்து உங்க பேர் சூர்யா அப்படின்னா வந்து நீங்க ஸ்டார்டிங்ல ஸ்கூலிங் பண்ணும்போது, காலேஜிங் பண்ணும்போது இந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸோ அல்லது இந்த ஒரு நீங்க உங்களோட க்ரூம் பண்ணியிருக்க விதம் இப்படி இருக்க வேற மாதிரி இருக்கும். இப்போ பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்துட்டு, என்னடா ட்ரெஸ், என்னடா காஸ்டியூம், என்னடா முடியுது அப்படி சொல்லி சொல்றாங்க. இல்லை எதனால எங்கள் வீட்டில் வந்து அதெல்லாம் நான் அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவேன் அப்படின்றது தெரியும். ஏன்னா வந்து எனக்கு வந்து ஒரு 4th என்னை டான்ஸ் கிளாஸில் சேர்த்து விட்டு இது பண்ணாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே ஒரு டான்ஸராக வந்து இதானது தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட், அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நான் வந்து அதில் வளர்ந்து வந்து ஒரு 10 வருஷமாக நான் டான்ஸ் கிளாஸ் போயிட்டு நிறைய ஈவெண்ட்டு நிறைய இது பண்ணியிருக்கேன். அதில் பண்ணி நான் மேலே வர முடியாமல் அந்த டைமில் என்ன ஆகுதுன்னா தெருக்கு 10 டான்சஸ், அப்போ வந்து தெருக்கு ஒரு 2 டான்சஸ், ஒரு டான்சஸ் அந்த மாதிரி தான். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ இருக்க நான் வரும்போது வந்து தெருக்கு 10 டான்சஸ், இதில் வர முடியாது எனக்கு தெரிஞ்சிச்சு. அட் த சேம் டைம் அது நான் பண்ணிகிட்டு இருக்கும்போதும் நான் அது ரேப்புன்ற ஒரு விஷயத்த நான் கண்டினியூ அதை பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து ஒரு 10th எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் கேட்டுட்டு இருந்த மியூசிக்கு, கேட்டுருந்த ஒரு சுச்சுவேஷனு, அந்த சாங்ஸு, நம்மளுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனு, அதெல்லாமே ஒரு
எமோஷனாக வந்து நம்ம ஏன் சொல்லக்கூடாது, ஏன் இவ்வளோ பேர் எழுதுறாங்க, அவங்களாம் எப்படி பண்ணுறாங்க, நம்மளால ஏன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் தான் வந்து இந்த ஒரு இதில் எடுத்துகிட்டு வந்தது. அதனால் எனக்கு டான்ஸ்லாம் இப்படி தான் போகணும், ஷூலாம் இப்படி தான் போடணுன்றது எனக்கு அப்போவே அது ஒரு நாலேஜ். ஸ்டேஜில் போகணும். அப்போ ரேப்பர்ஸ் என்ன பண்ண கொஞ்சம் சேஞ்ச் ஆகல, இன்னும் பேகி பேண்ட்டு கொஞ்சம் கிழிஞ்சா மாதிரி போட்டு ஒரு மாதிரி கச்சிஃப் கட்டின்னு இப்படிலாம் இருந்தால் ரேப்பர்ஸ். அதே மாதிரி இப்போ உங்க கம்யூனிட்டிலே பார்த்தோம்னா சிலர் வந்து இப்போ அவ்வளோ பேர் இருக்கும், அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஹிப்ஹாப்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் ஒரு ஃபேமிலியாக ஒரு சிலர் மட்டும் நம்ம மேஜராக இப்போ தெரிவாங்க. நேம் சொல்லிடலாம், பால்டமான் இருக்காங்க, கோலார் இருக்காங்க, ஸோ இப்படி அறிவு இருக்காங்க. இவங்கலாம் வந்து குரூம் ஆகிறாங்க, இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்டாக இருந்து இப்போ குரூம் ஆகி சினிமாவில் போகிறாங்க, சினிமா ஆர்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஸோ இது ஒரு சிக்க ஹெல்த்தியாக நம்ம பார்க்குறோம், அவங்க கிட்ட நம்ம நிறைய விஷயம் எடுத்துக்கிறோம். இன்னும் சில ஆர்டிஸ்டாக இருக்காங்க, அவங்களாம் இன்னும் மேலே வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கா, அர்ஜ் இருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா இருக்கனால தான் இவ்வளவு நாள் இருக்காங்க. ஏன்னா இங்க வந்து உங்களுக்கு வந்து இப்போதான் உங்களுக்கு அந்த லைம் லைட், அதாவது உங்களுக்கு ஒரு பிரைஸ் மணின்றது வந்து இப்போதான் கண்ணுக்கு தருது. ஆர்ட் இந்த மியூசிக் ஹிப்ஹாப் பண்ணா இந்த மாதிரி ஒண்ணுட்டு நாங்க பண்ற. நீங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி இதை கேட்டிருந்தீங்கன்னா கூட என்ன ஏதாவது ஒரு படத்துல ஒரு பாட்டுக்கு ஒரு போர்ஷன் ஒரு ரேப்பர் ஒன்று கூப்பிடுங்க அப்படிதான் இருந்துச்சு. அங்க யாருக்குமே வந்து நம்ம பெருசா ஆயிடுவோன்ற அது வந்து தெரியவே தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அவங்க ஏதோ பார்த்துருக்காங்க, அதை எழுதுவாங்க, அதை எழுதி பாடுறதுல ஒரு சந்தோஷம், ஏதோ வெளியே மனசுல இருந்து அந்த கோவத்தை வெளியே சொன்ன மாதிரி அப்படிதான் இது நடந்துட்டே இருந்துச்சு. ஒரு பொலிட்டிக்கலா நம்ம ஏரியாவில் நடக்கிற ஒரு பிரச்சனை, இல்ல வேற ஒரு நாட்டுல ஏதோ நடக்குது, அது நம்மள ஒரு கஷ்டப்படுத்துது, அதை பத்தி எழுதுறது, அப்படிதான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட். இப்போதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு ஃபிலிம் நம்ம ரெகுலரா இப்போ படத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு படம் எடுத்துக்கிட்டாலே அதுல ஒரு ஃபுல் பாட்டு எழுதுறதுக்கு லிரிசிஸ்டா கூப்பிடுறாங்க. அதெல்லாம் இப்போதான் அந்த எவல்யூஷன்லாம் பார்க்கவும் சந்தோஷமா தான் இருக்கு. எனக்கு இருக்கு ப்ரோ. எனக்கு வந்து ஹிப்ஹாப்ல வந்து இப்போ நான் வந்து இத்தனை வருஷமா பண்றேன் அப்படின்னா எனக்கு முன்னாடி வந்து இவ்வளோ பேர் இத்தனை வருஷமா பண்றாங்க, அவங்கெல்லாம் இன்னும் டேலண்டட், அவங்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஸ்பாட் லைட் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே ஆசை இருக்கு. அதனால தான் வந்து இந்த படத்துல கூட நான் கால் பண்ணி இவங்க எல்லாரையும் கூப்பிடும் போது நான் ஒரு 30-40 பேர் நான் வந்து கூப்பிட்டேன். 30-40 பேரும் வந்தாங்க. 30-40 பேர்ல ஐ கால்டு ஓஜிசி, எனக்கு முன்னாடிலேருந்து பாடுறவங்க இருந்து எல்லாரையுமே நான் கூப்பிட்டேன். ஸோ நான் கூப்பிடும் போது ஏன் அதை கூப்பிட்டேன்னா நீங்களும் வரணும். இப்ப நாங்க ஒரு இடத்துக்கு போறோம், நீங்களும் மேல வந்தீங்கன்னா எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்கெல்லாம் ஒரு கம்யூனிட்டி, எனக்கெல்லாம் இவங்க பிரதர்ஸ் மாதிரி. இவங்கெல்லாம் வளர்ந்தா எனக்கும் சந்தோஷம், நான் வளர்ந்தா அவங்களுக்கும் சந்தோஷம். ஸோ அதனால எனக்கு அந்த ஃபீல் இருக்கு. இப்போ வந்து ஐ எம் வெரி மச் ஹாப்பி. அசல் கோளாறு, அறிவு ப்ரோலாம் வந்துட்டு வளர்ந்து இப்போ வந்து இந்த டாப்ல இருக்காங்க. நீங்க வந்து ரேப் பத்தி பேசும்போது அவங்களோட பேரை சொல்றீங்கல்ல, அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வந்து அசல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் பாட்டு ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி அசல் வந்து என் மச்சா மாதிரி. ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து அவங்களுக்கு க்ளோஸா தெரிஞ்சனால எனக்கு இன்னும் இப்ப ரேப்பை விட்டுட்டு போயிடுவாங்க பாத்தீங்களா, லைஃப் ப்ரோ. அவங்க வந்து காசு தேவைப்படும், இதுல இருந்து காசு வராது, அதனால ரேப்பை விட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு எனக்கு திருப்பி பாட்டு பண்ணணும்னு இன்னும் ஆசை இருக்கு. இதுக்கு மேல இப்போ எங்களுக்கு ஒரு வே கிடைச்சிருக்கு. இதுக்கு மேல நான் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாம் கண்டிப்பா கூப்பிடுவேன், அவங்க கூட எல்லாம் பாட்டு பண்ணுவோம், அந்த பாட்டு ரிலீஸ் ஆகும். இதுல என்னன்னா ஃபுல் ஃபிளெஜ்ல நம்ம எஃபெக்ட் போட்டு நம்மளுக்கு இருக்கிற திறமையை என்னதான் காமிச்சாலும் டைம்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது ப்ரோ. கரெக்டாக நம்ம வந்து இப்போ நான் ஒரு 6-7 வருஷமாக பண்ணிகிட்ருக்கேன். நான் இப்போ என்னோடய சுச்சுவேஷன் மணி வேணும்னா ப்ரோ சொன்ன மாதிரி வேலை வெட்டி போகிறேன். ஏன் நான் திரும்பி இங்கே வந்து எனக்கு ஏன் இந்த இடத்துல நான் உட்காந்து இந்த இன்டர்வியூ கொடுக்கணும் உங்களுக்கு? அதுக்கான ஒரு டைம். இப்போ ஏன் அசல் கோளார் ஏன் முன்னாடியே ஃபிலிம் பண்ணிட்டார், அவர் கூடயும் நான் இந்த மூமெண்ட்டில் எதிர்க்க பார்த்துருக்கேன். நான் ஆப்போசிட்டில் நின்று இருக்கேன். இன்னைக்கு மூமெண்ட்லேயே அசல் கெஸ்டாக வராரு, அதையும் பார்க்குறோம். இப்போ பால் டப்பா எடுத்துக்கோங்க, அவர் சரியான டான்ஸர். பால் டப்பான்ற ஒரு சூப்பர் டான்ஸர். ஆனால் வந்து ஹிப்ஹாப் இந்த ரேப் பண்ணுறதுல வந்து இப்போ தான் ஒரு 1 year 2 years வந்து பண்ணிகிட்ருக்காரு. அப்போ அவருக்கு டான்ஸர், அவர் திடீர்னு ரேப்பில் வந்தோடனே இப்படி ஏன் பேசுகிறாங்க? டைமு அனலைஸ் பண்ணுறது அதுதான் நம்ம டைம். இப்போ எவ்வளோ தான் எஃபெக்ட் பண்ணாலும் அதுக்கான ஒரு டைம் இருக்கணும் ப்ரோ. இப்போ இருக்க ரேப்பர்ஸ் அந்த சிங்கர்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் சொன்னால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். லேபிள்ஸ்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க? ஏன்னா முன்னாடி பார்த்தோன்னா இப்போ லேபிள்ஸ் வந்து மூமெண்ட்ஸுக்கு வந்து இந்த இடத்துல ஜாமி வைங்க, இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஜாமி வைங்க, மூமெண்ட்டை கூப்பிடுங்க, டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் கூப்பிடுங்க, இந்த சாங் ப்ரொமோட் பண்ணுங்க, ஸ்பான்சர்ஷிப் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்றது லேபிள்ஸும் வந்து இறங்கி இப்போ வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை நீங்கள் ஒரு மியூசிக் ஆர்ட் எப்படி பார்க்குறீங்க? ரொம்ப நல்ல விஷயம், வெரி ஹெல்தி திங். டு சப்போர்ட் இண்டிபெண்டன்ட் ஆர்டிஸ்ட் இஸ் ரியலி அ குட் திங். அது யார் பண்ணாலுமே சரி, அது லேபிளாக இருந்தாலும் சரி, இண்டிவிஜுவலாக இருந்தாலும் சரி. பட் ஒரு கம்யூனலாக இருக்கும்போது டு என்கரேஜ் தம் டு கம், இன்னும் கூட நிறைய பேர் வருவாங்க இந்த மாதிரி. ஓகே, இங்கே போனால் இன்னும் கூட ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குங்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன் நான். ஏன்னா முன்னாடி இப்போ இவங்க சொன்ன மாதிரி ஒருத்தர் வளர்றதுங்கிறதே ஒரு டஃப் டாஸ்காக இருந்தப்போ, இப்போது
அதுக்கு ஒரு இடமா கிரியேட் ஆகும்போது தெர் இஸ் அதை எப்படி சொல்கிறது, அதான் சொன்ன கிணறு மாதிரி ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் தண்ணி வர ஆரம்பிச்சதுன்னா நிறைய பேர் அது அங்கேருந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா என்னென்ன மிஸ் பண்ணுறோம் நீங்கள் சொன்ன மாதிரி கற்றுக்கலாம். அங்கே அந்த மாதிரி ஒரு 4 இடம் போகும்போது இது வாட் ஆர் வி மிஸ்ஸிங், வாட் ஆர் தே ஹேவிங். ஸோ அந்த ஒரு கிவ் அண்ட் டேக்கு யாருமே இல்லாதது தான் தனித்தனியாக ஸ்ட்ரகிள் ஆகுது. வென் யூ கம் டுகெதர் இந்த ஸ்ட்ரகிள் வந்து ஓகே இது இப்படி தான் ஓவர் கம் பண்ணியிருக்காங்க இவங்க. ஸோ அது மாதிரி விஷயங்களுக்கு இந்த இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியோ லேபிள்ஸோ இல்லை தனி இண்டிவிஜுவல் குரூப்ஸோ இப்போ இதை என்கரேஜ் பண்ணி நிறைய பண்ணுறது இப்போ நான் எங்கள் டீம் ஃபிலிம் குரூப்புக்கே அது ஒரு பெரிய ஹெல்ப் தான். இப்போ நான் நடந்திருக்குது இந்த மூமெண்ட் மாதிரி ஒரு விஷயத்தில் இவ்வளோ பெரிய ஒரே இடத்துல எங்களை பார்க்க வச்சது வந்து பெரிய விஷயம். அண்ட் வந்து உங்களோட முதல் படம் வந்து இந்த லெஃப்ட்டை பற்றி பேசணும். அதில் ஒரு ட்ராக் ஒன்று இருக்கும். அந்த ட்ராக்ல இது கேட்கணும்னு எஸ்கே அவர்கள் வந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க. ஆமாம். ஸோ என்ன மொழியிலே அது வந்து லிரிக்ஸ் வந்து யார் எழுதுனாங்க, அதில் எதுவும் நீங்கள் டிரெக்டரும் நீங்களும் செகண்ட் டைம் நினைக்கிறேன்ல? ஆமாம், இது 2வது படமும் வந்து லிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ இதுவும் வந்து செகண்ட். எனக்கு இது ஆக்சுவலாக செகண்ட் படம் இல்லை, இது எனக்கு வந்து 5th மூவி. நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து 2013. ஓகே. ஷரபம், தட் இஸ் மை ஃபுல் ஃபிலிம். பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பண்ணேன். அதுக்கு முன்னாடி சுண்டாட்டம்னு ஒரு படம் பண்ணேன். அதில் வந்து சாங்ஸ் மட்டும் பண்ணேன். இர்ஃபானுடைய படம், அதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். நறு நறு முகியே, தட்ஸ் மை ஃபஸ்ட் சாங். அதுக்கப்புறம் என்னோட பிரதர் மூவி இப்போ ரீசெண்டாக வந்தது ஹிட் நம்பர் சாங்காக வெளியே வந்தது லிஃப்ட் தான். அதுக்கப்புறம் சாங்காக எதுவும் வெளியே வரல. பேக்ரவுண்ட் ஸ்கோராக ஒர்க் ஆன் 2-3 மூவிஸ். ஸோ லிஃப்ட் எஸ்கே அது அந்த அதுக்கு வந்து முக்கிய காரணம் ஆமாம், அதுக்கு முக்கிய காரணம் வந்து கவின் பிரதர் தான். ஏன்னா கவின் பிரதருக்கு வந்து பாட்டு கேட்டோடனே அவரும் வெரி ஹாப்பி. ஏன்னா படம் வந்து வெரி சீரியஸ் மூவி, பேய் படம், ஃபுல்லி என்கேஜ் த்ரில்லர். ஸோ இதில் நடுவில் எங்கேயும் நம்ம வந்து நடுவில் பாட்டை போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட வேண்டாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை தான் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் பாட்டு நல்லா இருக்குது எனக்கு. இன்னும் கூட இது அடுத்த லெவலுக்கு ஆடியன்ஸ்க்கு எடுத்துகிட்டு போனால் என்ன பண்ணலான்னு நிறைய யோசித்தோம். நிறைய சிங்கர்ஸ்க்கு சரி இப்போ இது சிங்கராக போகிறத விட இன்னும், ஏன்னா இது ரொம்ப சிம்பிள் சாங், ஜாலியாக எல்லாருமே பாடக்கூடிய இந்த மாதிரி வச்சுருச்சிங்கன்னா அது வெரி சிம்பிளாக வெர்ஷன். ஸோ யோசிச்சுட்டே இருக்கும்போது கவின் பிரதர் கேட்டார், நான் வேணா ஒருத்தர்கிட்ட கேட்குறேன், உங்களுக்கு ஓகே யார் வேணால் கேளுங்க அப்படின்னு. எஸ்கே பிரதரா அப்படின்னு, எஸ்கே பிரதர்கிட்ட கேட்குறேன்னா எங்களுக்கு அது ரிவீலிங் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் ரிவீல் பண்ணார். கேட்டு ஓகேண்ணா எனக்கு ஓகே, நான் என்ன வேணா நான் சொல்ல போகிறேன். அவர் கேட்டார், உடனே ஓகேனாரு. அப்புறம் எஸ்கே பிரதர் சாங் அனுப்ப சொன்னார். அனுப்புனா அவர் கேட்டு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு டைரக்டருக்கு சொல்லிட்டாரு. ஸோ ஃபைன், எப்போ பாட வர்றதுக்கு ரெடினாலும் நான் ரெடின்னு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு 1 வீக் மேக்ஸிமம் அவர் ஷூட் அவரோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு ஃபோன் பண்ணார். ஒரு 1 டே போனோம், ஜாலியாக ஒரு 3 மணி நேரம் உள்ளே வந்தார். ஒரு 1 ஹவர் ஷூட் பண்ணோம், 1 ஹவர் பாடணும், அவ்வளோதான் முடிச்சு. ஸோ அது ஒரு சூப்பரான அனுபவம் தான். அதுக்கு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன்ஸ் இவர் தான், கவின் பிரதர் தான். அண்ட் இந்த படத்துலேயும் வந்து இப்போ ஹரிஷ் என்ன கேட்டார், ஏன்னா ஹரிஷ் ஆக்சுவலாக சிங்கரும் கூட. அதாவது திடீர்னு வந்து ப்ரோ நான் சாங் நான் பாடுறேன் ப்ரோ, இல்லை ஹரிஷ் நீங்கள் வந்து சொன்னீங்களா ஹரிஷ் நீங்கள் இது பாடம் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்களா? இல்லை, இது இப்போ நான் வந்து இந்த கேள்விக்கெல்லாம் வந்து நான் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுவேன். அடுத்தடுத்த பாடல்கள் இன்னும் சர்ப்ரைஸ் பல இருக்குன்னு சொல்ல மாட்டேன், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ அப்போ அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இருக்கு பல விஷயங்கள்ல ஹரிஷ் பிரதரோட இன்புட் இதுல இருக்கு. ஓகே, எனக்கு என்னன்னா வந்து இப்போ நீங்க எவ்வளவு பண்ணீங்க, படத்துல ஒரு சாங் பண்ணீங்க, லைவா வந்து எனக்கு ஒரு சாங் பண்ண முடியுமா? ஒரு ரேப் ஓன் லிரிக்ல நம்ம உங்களோட வேர்ஸ் கூட ஓகே. பால்வாடி மங்கா தல மாமா மேல பெட்டிங்கு, எவனையும் நம்பி இல்லை நான் பார்த்துட்டேன் பல செட்டிங்கு, உறவா பழகுனாலும் இருக்கு மேல ட்ரெஸ்ஸிங்கு, மச்சி நீ உயிரை கொடுக்க எவனும் இல்ல ஒர்த்திங்கு, சொன்னா நீ நம்ப மாட்ட ஐ வுட் லைக் டு பி இன் சைலன்ஸ், ஆனா நாங்க ரெட்ட பிறவி எதுல ஒருத்தம் வைலன்ஸ், ரொம்பலாம் பேச மாட்டேன் பட் ஐ லைக் டு கீப் த பேலன்ஸ், வாய் விடு முன்னாடி நீ எத்துக்கோப்பா ஒன்னாம் டிஸ்டன்ஸ், மிஸ் ஆகாத ஸ்கெட்சு பெர்ஃபெக்டான பேச்சு, எவ்வளவு போதையில் இருந்தாலும் மைண்ட் ஆகாது கிச்சு, போனை போட்டு கூப்பிட்ட கேங்ஸ்டர் கதை என்ன ஆச்சு, கோயந்த வீட்டுக்குள்ள இறங்கி அவன் மூஞ்ச கிழிச்சாச்சு, வேணா வேடிக்கை வாங்க வேடிக்க கண்ண மூடிக்க கொல்ல சாமிய வேண்டிக்க வேணா வேடிக்க கொல்ல சாமிய வேண்டிக்க வேணா வேடிக்க காட்டுவோம் வாண்ண வேடிக்க. போயிட்டு ப்ரோ ராப்பர்ஸ் ப்ரோ வந்து ரேப் பீட்னு போட்டு பேட்டலும் போட்டீங்க. பேட்டல் வந்து நீங்க சொல்லும்போது அவர் சொல்றாரு நினைச்சிருக்கீங்க. அப்படி அந்த மாதிரி பேட்டல் ஹிட் கேக்குறீங்களா? பேட்டல் மாதிரி இவரு போடுங்க லைட்டா. அவர் நார்மலா பண்ணாரு, நீங்க அப்படியே பண்ணீங்க.
எங்க கிட்ட வச்சுக்காத நாங்க ரொம்ப சிக்கோம், ஏரியாக்குள்ள வந்து பாரு 2 சாப்பா வைப்போம், அட்டிக்குள்ள பிரச்சனை நான் முன்ன வந்து கேட்போம், தா கையகையே தூக்கிடாத ஓட விட்டு பார்ப்போம், 10 பேர் எங்க பாய்ஸ் வாயை விட்டா எல்போ ஷாட், ஸ்பீக்கர் இல்ல டிரான்ஸ்போர்ட் போட்டு கேட்டு அட்டி விட்டு நைட்டா அண்ணா பாட்டிடா வேக்கப்பு 420டா, காசு பண்ணோம் இல்லைன்னாக்கா சேட்டா கடா சாயாடா, அமக் டுமக் அமால் டுமெல் பிள்ளைங்க எல்லாம் 10th ஃபெயில், எச்ச வேலை இங்க வேணா பின்னாடி பேசிக்க என்ன வேணாம், 8th வீக் மாலாக்கா தூக்கி வை அல்லாக்கா, என்னமாமே கொடத்த சொன்னண்டா, லோக்கல் தான் நகை கழிச்சுதா, லோக்கலான பேச்சு எல்லாம் இன்னும் இங்க வேணா, என்னப்பா ஸ்மைலு கேட்க மாட்டியா, லோக்கலான பாட்டு எல்லாம் நீ பாட மாட்டியா, சிங்கிள் டீ வேணுமா வாங்க வாங்கி கொடுக்குறேன், 4 லோக்கல் வார்த்தை இப்ப அவருக்கு சொல்லி கொடுக்குறேன். அழகா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கண்டிப்பா கண்டிப்பா தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா நீங்க அடுத்த Thank you. ட்ராக்ஸ் வந்து விடணும், அடுத்த படங்கள் பண்ணி நீங்களும் Thank you, டீல கொண்டு வந்து இந்த மாதிரி ஆர்டிஸ்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுன்றது எங்களுடைய வேண்டுதலா. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ